பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் மகனான அன்புமணி ராமதாஸ் வாக்காளர்களை நேரடியாக சந்திக்கும் முதல் பொதுத் தேர்தல் இது. கட்சியின் இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். 2004 முதல் 2009 ஏப்ரல் வரையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். 37 வயதில் மத்திய அமைச்சரான அன்புமணி சந்திக்கும் முதல் பொதுத் தேர்தல் என்பதால் அந்த கட்சியை பொறுத்தவரையில் தொண்டர்களது உற்சாகம் கூடுதலாகவே இருக்கிறது. இவர் போட்டியிட தருமபுரி தொகுதியை தேர்ந்தெடுத்தது ஏன்? தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம். கல்வியில் வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளம் இத்தனை இதில் அனைத்திலும் 32 மாவட்டங்களிலே 28வது இடத்தில் இருக்கிற தருமபுரி. ஆக தருமபுரி மாவட்ட மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள் இந்த தருமபுரி மாவட்டத்தை முதல் 5 மாவட்ட வரிசையில் கொண்டு வர அத்தனை முயற்சியும் நான் செய்வேன். சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருந்தபோது போலியோ ஒழிப்பில் அதிக கவனம் செலுத்திய அன்புமணி பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தடுக்க சட்டம் கொண்டு வந்தார். அத்துடன் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை தொலைக்காட்சிகள், திரைப்படங்களில் காட்டுவதை தடுக்க கடுமையான தணிக்கைகளை கொண்டு வந்தார். இப்போது தொகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வரும் அன்புமணி தொகுதியின் மூலை முடுக்குகளில் கூட தமது வாகனத்தை நிறுத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தருமபுரி தொகுதி மக்கள் தன்னை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இவர் கூறுவதை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலங்கள், குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்கே எந்த வேலையும் கிடையாது, வறட்சி மாவட்டம், தொழிலும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த தொழில் வளத்தை பெருகி அங்கே சிப்காட் இருக்கிறது, அதில் ஆனால் தொழிற்சாலை எதுவும் கிடையாது. என்னுடைய நட்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வர அத்தனை முயற்சியும் செய்து, அது இல்லாமல் அங்கே வந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியில் தமது சொந்த பலத்தை நம்பி அன்புமணி ராமதாஸை களமிறக்கியிருக்கிறது. கட்சிக்கு உள்ள செல்வாக்கு, வாக்கு வங்கி போன்றவற்றால் அதிக நம்பிக்கையோடு பாமகவினர் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அன்புமணி ராமதாஸிற்கு எதிராக திமுக சார்பில் அந்த தொகுதியின் தற்போதைய எம்பியான தாமரை செல்வன் களமிறங்கியுள்ளார். இது மிகவும் பின்தங்கிய மாவட்டம். கல்வி வளர்ச்சியில் ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருந்தாலும் கூட தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் எதுவும் இல்லை. எனவே இந்த மாவட்ட தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் உள்ள மாவட்டமாக கொண்டு வருவேன். பல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு பாடுபடுவேன். ஏற்கனவே ஜெர்மன் நாட்டினுடைய தொழிற்சாலையும் ஜப்பானுடைய தொழிற்சாலை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த திட்டங்களை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்பேன். இரண்டாவதாக வேளாண் சார்ந்த திட்டங்கள், விவசாய வளர்ச்சிக்கு வேளாண் சார்ந்த திட்டங்கள் மத்திய அரசு பல இருக்குது. அந்த வேளாண் சார்ந்த திட்டங்கள் நீர்ப்பாசனத்துறை வளர்ச்சிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வேன். அதிமுக வேட்பாளராக PS மோகன் போட்டியிடுகிறார். முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவருமான வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகனான வாழப்பாடி ராமசுகந்தன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். மக்களின் கோரிக்கையான அடிப்படை குடிநீர் வசதி மற்றும் வேலை வாய்ப்புக்காக தொழிற்சாலைகள் தொடங்குவதும், அதே போல மக்கள் அமைதியுடனும் சகோதரத்துடனும் வாழ்வதற்கு என்னாலான முயற்சியை செய்வேன். இது தவிர இங்கு தருமபுரியில் தரிசாக பல நிலங்கள் இருக்கின்றன. அங்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தை தொழில் வளமிக்க மாவட்டமாக மாற்றுவதற்கு என்னுடைய முயற்சியினை செய்வேன். தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட தருமபுரி மக்களவை தொகுதி பெரும்பாலும் வறட்சியான பகுதி என்பதாலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தராத தொகுதியாக இருக்கிறது. இதனால் வேலை வாய்ப்புகள், வறட்சி போக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த தொகுதியில் 1999 மற்றும் 2004 பொதுத் தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியே வென்றிருக்கிறது. ஆனால் 2009 பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முனிராஜுடன் பார்வதி பாமா.